இன்றைக்கி நம்ம ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பவர் ஆஃப் அட்டார்னி சம்மந்தப்பட்ட சேல்ஸு அது சம்மந்தமாக ரெஜிஸ்ட்ராரோட பவர், அந்த ரெஜிஸ்ட்ராரோட பவரில் எப்படி ஹைகோர்ட் எப்படி நேரடியாக இன்டர்வீன் பண்ண முடியுன்றது, அதே மாதிரி பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக அந்த பவர் ஏஜென்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி, அதாவது பவர் ஏஜென்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை அவரோட மகன் பேர்லேயோ இல்லை மனைவி பேர்லேயோ இல்லை அவங்க சேர்ந்தவங்க பேர்லேயோ அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பேர் மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஷார்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அது சம்மந்தமாக ரொம்ப முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸு. நிறைய கேசஸ்க்கு வந்து இது வந்து ஒரு அடிப்படையாக இருந்த ரொம்ப முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேஸு. அசட் ரிகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வர்சஸ் எஸ்பி வேலாயுதம் அப்படின்ற கேஸு. அது 4th May 2022 அன்றைக்கி தீர்ப்பாகப்பட்டு ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அடங்கிய ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்சால் தீர்ப்பாகப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1992 இந்தியன் பேங்க் ஒருத்தருக்கு வந்து ஒரு லோன் ஒன்று கொடுக்கறது, ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு லோன் ஒன்று கொடுக்குறாங்க. 1996 இந்த லோனை வந்து சரியாக கட்டாத காரணத்தினால 1996 அப்போது சர்ஃபேசி ஆக்ட் வரல. அப்போ 2002 தான் வந்தது. அப்போ சர்ஃபேசி ஆக்ட் இல்லைன்றதுனால அப்போ இருந்த எனாக்ட்மெண்ட் என்னென்னா ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் இப்போது இருக்குது. ஸோ அந்த ஆக்டு கீழே ப்ரொசீடிங்ஸு இனிஷியேட் பண்ணுறாங்க அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. 1996 அது நடத்தும்போது 2002 சர்ஃபேசி ஆக்ட் வந்துருச்சு. அதனால் 2004 அந்த ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணுறதுக்கு சர்ஃபேசி கீழையும் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. 13(4) நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. 13(2) நோட்டீஸ், 13(4) நோட்டீஸ்னு அந்த ஸ்டேஜஸ்லாம் அவங்க பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் நடக்கும்போது 2006 என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் பாரோவர், அந்த லோன் பாரோவர் வந்து ஒருத்தருக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி, ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த பவர் ஆஃப் அட்டார்னியில் ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வேறு யாருக்கும் விற்கவோ இல்லை அடமானம் வைக்கவோ இல்லை எந்த விதமான வில்லங்கத்தையும் உருவாக்குறதுக்கோ அந்த பவர் ஏஜென்ட்டுக்கு ரைட்டு கொடுக்கப்படலை. இதில் he is barred from encumbering the property அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரொவிஷன் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியில் இருக்குது. அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை ரெஜிஸ்டர் பண்ணி 2006 கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் 2007 ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னி, ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி, அந்த பவர் ஆஃப் அட்டார்னி கீழே நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷரத்து மட்டும் போட்டு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துட்றாரு, எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குது, ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி அந்த பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கினவர் என்ன பண்ணுறாரு, எஸ்பி வேலாயுதம்ன்றவர், அவரோட சன், அவர் பேர் அமர், அவரோட சன் அமர்ன்றவர் பேருக்கு ஒரு சேல் டீட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுறாரு. ஆனால் அவர் விற்கலை, அது பவர் ஆஃப் அட்டார்னின்ற அடிப்படையில் அவர் பிரின்சிபலோட சார்பாக அவர் விற்கிறாருன்றது பேப்பரில் இருந்தாலும் சரி, அவர் தான் இன் பிரின்சிபல் வந்து அவர் தான் நேரடியாக அந்த சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இந்த சேல் டீட் வந்து அமர்ன்றவர் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிடுறது. இது போய் கொஞ்ச நாள் கழித்து அந்த அமர்ன்றவர் அவரோட அப்பா, அதாவது எஸ்பி வேலாயுதம் முன்னால பவர் வச்சுட்டு இருந்தவர், அதை விற்றுட்டார். ஸோ அந்த அவரோட அப்பா பேருக்கு செட்டில்மெண்ட் டீடு ஒன்று போட்டு கொடுத்துறாரு. ஸோ இந்த பவர் ஆஃப் அட்டார்னிலேருந்து பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டராக இருந்த நிலையிலேருந்து இப்போ ப்ராப்பர்ட்டி ஓனர் செட்டிலின்ற ஒரு ஸ்டேட்டஸ், ப்ராப்பர்ட்டி ஓனர்ன்ற ஸ்டேட்டஸ் வந்து இந்த எஸ்பி வேலாயுதம்ன்றவருக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த செட்டில்மெண்ட் டீடு ஒன்று போட்டு கொடுத்த அப்புறம் ஆன் பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பவர் ஆஃப் அட்டார்னி அதுக்கப்புறம் பவர் ஏஜென்ட்டை சேல் பண்ணுறாரு, செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் ரெண்டு விஷயம் இதில் இருக்குது. சேல் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்ட பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டர் ஆகலைன்றது ஒன்று. ரெண்டாவது, அவரோட மகனுக்கே சேல் டீட் போட்டு கொடுக்கறது வந்து இட் ஷோஸ் சம் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ணுறது. இதை விட பகிரங்கமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, அவரோட மகனாகப்பட்டவர் சேல் டீட்டில் அந்த சொத்தை வாங்கிட்டு அவரோட அப்பாக்கே திரும்பி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, ரீகன்வே பண்ணுறாரு த்ரூ செட்டில்மெண்ட் டீடுன்றது ரொம்ப பகிரங்கமாக அப்பட்டமாக தெரிகிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு கன்வர்ஷன், பவர் ஆஃப் அட்டார்னின்றதுலேருந்து ஓனர்ன்ற ஸ்டேட்டஸ்க்கு அவர் கன்வெர்ட் பண்ணிக்கிறார் அவரை அப்படின்றது தெரியுது. சரி, இந்த சிச்சுவேஷனில் இந்த இந்தியன் பேங்கோட ப்ரொசீடிங்ஸ் இது பாட்டில் சைடில் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு சில இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ், ஒரு சில ட்ரெஸ்பாசஸ் ஆக்கிரமிப்புகள் நடக்கிறது. ஆக்கிரமிப்புகள் நடத்த உடனே
இவங்களும் சரி இவங்களும் சரி 2 பார்ட்டிஸும் வந்து கோர்ட் மூலமாக அந்த ஆக்கிரமிப்புகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதை எடுக்கும்போது கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எதனா ஆக்கிரமிப்பு இல்லை வில்லங்கம் எதனா இருக்குது அப்படின்னா நீங்கள் சிவில் நீதிமன்றம் மூலமாக நீங்கள் சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கோர்ட் சொல்கிறது. இது இந்தியன் பேங்க்குக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம், டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி பார்த்தா இங்கே ஆக்கிரமிப்பை தவிர இன்னொரு வில்லங்கம் ஒன்று இருக்குது. என்னென்னா இவர் பவர், சேலு, செட்டில்மெண்ட், இது 3 வில்லங்கம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேலே. ஸோ இந்த வில்லங்கத்தை சிவில் கோர்ட் மூலமாக சரி பண்ணலாமே அப்படின்னு நினச்சா இது 2010 நடந்தது. இதுக்கப்புறம் இந்த ஆக்கிரமிப்பு இந்த இஷ்யூஸ்லாம் வந்து அந்த 3 வருஷம் காலதாமதம் கழிச்சு நடந்ததுன்றதுனால அவரால் லிமிடேஷன் ஆக்டு கீழே சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடுது இந்தியன் பேங்க்குக்கு. ஸோ இந்த நிலையில் இந்தியன் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அசட் ரெகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைகோர்ட்டில் ஒரு ரெட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரார் செக்ஷன் 35 கீழே ரெஜிஸ்ட்ரார் கண்டக்ட் பண்ணுற ஒரு சில என்கொயரிஸ் ஒன்று இருக்குது. பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் ஒரு சில என்கொயரிஸை கண்டக்ட் பண்ணணுன்றது இருக்குது. இந்த என்கொயரிஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது அந்த பவர் ஆஃப் அட்டார்னியில் கொடுக்கப்பட்ட பவர்ஸ் என்ன, அதிகாரம் என்னன்னு சொல்லி அந்த ரெஜிஸ்ட்ரார் பார்க்க வேண்டிய கடமை இருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸில் அந்த ரெஜிஸ்ட்ரார் அதெல்லாம் சரிவர பார்க்காம அந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக, ஏன்னா ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னியில் சேலுக்கான பவர் இல்லை, அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னியில் சேலுக்கான பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னியில் சேல் செய்யக்கூடாது, வில்லங்கம் எதையும் உருவாக்கக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பார் ஒன்று இருக்குது, அது தடை ஒன்று இருக்குது. ஆனால் அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னி அதுக்கப்புறம் வந்ததில் சேல் பண்ணலான்றது இருக்குது. இது ரெண்டுத்தையும் எதுன்னு சரி ஒப்பிட்டு பார்த்தோன்னா ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னியை பேஸ் பண்ணி மட்டும்தான் சேல் பண்ண முடியும். அப்படின்னு இருக்குச்சே இந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக நடந்த சேல் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் மேலே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது தப்புன்னு சொல்லி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நசுக்க சொல்லி குவாஷ் பண்ண சொல்லி இவங்க ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ரிட் மனுவாக ஃபைல் பண்ணுறாரு, ரிட் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணுறாரு. ரிட் மனுனா என்னென்னா, ஒருத்தரோட ஜீவாதார உரிமை இல்லைனாக்கா அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு கீழே கொடுக்கப்பட்ட உரிமை எதானா கவர்மெண்ட் அத்தாரிட்டினாலேயோ பப்ளிக் அத்தாரிட்டினாலேயோ பறிக்கப்பட்டதேயானா அதுக்கு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலான்றது இருக்குது. இது வந்து பப்ளிக் அத்தாரிட்டி மேலே ஃபைல் பண்ணுறதே தவிர்த்து ஒரு 2 பேர் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உரிமையியல் சம்மந்தப்பட்ட ஏதானா ஒரு வழக்குக்காக ரிட் மனுவாக ஃபைல் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தோன்னா பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணலாமா வேண்டாமான்றது இல்லாமல் இந்த டைட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதில் அடங்கியிருக்குன்றதுனால இது ஒரு உரிமையியல் சம்மந்தப்பட்ட விஷயமா ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சிவில் கோர்ட்டு தான் பார்க்கணும், இதை இங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டோட சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக நடக்கப்படுற இந்த சேல் வந்து இன்வேலிட். ஏன்னா அந்த பவர் இல்லாமையே அவர் சேல் பண்ணியிருக்காரு. ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக தான் சேல் பண்ணுற பவரை இன்னொருத்தருக்கு அதிகாரத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக கொடுக்கப்படுற அதிகாரத்தை யூஸ் பண்ண முடியாது, அது செல்லவும் செல்லாது அப்படின்னு சொல்லி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லாதுன்னு சொல்லி செட்டிசைட் பண்ணிடுறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லாதுன்னு செட்டிசைட் பண்ணது மேலே அந்த சிங்கிள் ஜட்ஜ் ஓட ஆர்டர் மேலே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி எஸ்பி வேலாயுதம்ன்றவர் டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீல் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. டிவிஷன் பெஞ்ச் இந்த கேஸை வந்து கன்சிடர் பண்ணும்போது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வருது, ரெஜிஸ்டர் அதை ரெஜிஸ்டர் பண்ணலாமா வேணாமான்றது ஒரு பக்கம். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தன்றது ஒரு கொஸ்டின் ஒன்று வருதுன்னா அது இன்னொரு கொஸ்டின். இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் செல்லாது, இது இவருக்கு சொந்தம், இதுக்கு ஒரு சில சாட்சியங்களை பார்க்க வேண்டியது, ஆதாரங்களை பார்க்க வேண்டியதெல்லாம் சிவில் நீதிமன்றத்தோட கடமையை தவிர்த்து ரிட் நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றத்தோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கீழே வராது, ரெஜிஸ்ட்ராரோட பவர்ஸில் வரவே வராது. அப்படி இருக்கும்போது இந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக சேல் பண்ணுற இந்த சமாச்சாரத்துக்கு ஒரு சிவில் நீதிமன்றம் மூலமாக சிவில் கோர்ட் மூலமாக தான் இவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணுன்றதுனால இந்த டிவிஷன் பெஞ்ச் அப்பீலை வந்து அப்ஹோல்ட் பண்ணி சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி வந்து செல்லாத, இந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக பண்ண சேல் டீடெல்லாம் செல்லாதுன்னு கொடுத்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சோட ஆர்டரை செட்டிசைட் பண்ணி ஹைகோர்ட் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க.
இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் எஸ்பி வேலாயுதம். ஸோ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது என்னெல்லாம் வாதம் இருக்குன்றதை பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸை நாங்கள் கொஸ்டின் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க பேங்க் சைட்லேருந்து. அதாவது தனிப்பட்ட செயல்களில் வந்து நாங்கள் ரிட் மனு மூலமாக நாங்கள் கொஸ்டின் பண்ணுற ஆள் கிடையாது, அது சிவில் நீதிமன்றம் மூலமாக தான் போகணுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த ரெஜிஸ்டர் பண்ண அடிப்படை எப்படி, அதாவது சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய செயல்கள்லாம் என்கொயரிலாம் நடத்தி தான் அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களே. ஆனால் இந்த டாக்குமெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு தடை, அதாவது அந்த பவர் ஏஜென்ட்டால் தனிப்பட்ட முறையில் இந்த டாக்குமெண்ட் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு ஒரு தடை இருக்கும்போது எந்த பேசிஸில் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அது ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லாது அப்படின்றது தான் நாங்கள் கேட்க வந்தோமே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் இவங்க விற்றாங்களா வாங்கினாங்களான்றதை நாங்கள் கொஸ்டின் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வரலை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த பேங்க் சைடோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த வாதத்தை நான் கன்சிடர் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுன்றது இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுன்றது இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து பேன் இண்டியா. இது கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் 3 பட்டியல் இருக்குது, 3 லிஸ்ட் இருக்குது. அதாவது சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட். சென்ட்ரல் லிஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து, அதாவது பார்லிமெண்ட் மூலமாக ஒரு சில சட்டங்களை உருவாக்க முடியும். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற விஷயங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் சட்டங்களை உருவாக்க முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் 2 பேரும் சேர்ந்து சட்டத்தை உருவாக்கலாம். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுன்றது உருவாக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோட அடிப்படையில் எல்லா ஸ்டேட்டும் இன்வேரியபிளி, எல்லா ஸ்டேட்டும் முக்கால்வாசி எல்லா ஸ்டேட்டும் அவங்கவுங்க ஸ்டேட்டோட அடிப்படையில், அவங்களோட மாநிலத்தோட சூழ்நிலையோட அடிப்படையில் அவங்கவுங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை முக்கால்வாசி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டும் இதுவும் சேர்ந்து தான் ஒருங்கிணைந்து தான் நடந்துட்டுருக்கு தவிர்த்து அது வந்து ஸ்கெலிட்டன். இது வந்து அதுக்கு ஏற்படுற ஒரு அடிஷன்ஸ், அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட் லெவல்லையும் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸையும் உதாசீனப்படுத்த முடியாது, சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டையும் உதாசீனப்படுத்த முடியாது. இதை ஃபுல்லாக நம்ம ஸ்டடி பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டாங்க. சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் தவிர ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது பவர் ஆஃப் அட்டார்னியோட ஒருத்தர் வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்டேருந்து என்னெல்லாம் ஒரு எவிடன்ஸஸ் செக் பண்ணணும், என்னெல்லாம் விஷயங்களை சரி பார்க்கணுன்றது அந்த ரூல்ஸில் பார்க்கும்போது இங்கே தவறு இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஏன்னா பவர் ஆஃப் அட்டார்னிலே அப்பட்டமாக ஒரே ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது, சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அதாவது என்கம்பர் பண்ண முடியாது, எந்த விதமான வில்லங்கத்தையும் உருவாக்க முடியாதுன்னு சொல்லி. இதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட பவர் ஆஃப் அட்டார்னி ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னின்றதுனால அதுக்கு லீகல் ஃபவுண்டேஷன் கிடையாது, லீகல் வேலிடிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். சரி, இது ஒரு பக்கம். ரெண்டாவது முக்கியமான ஒரு ரூட் ஆஃப் திஸ் கேஸ் இதுதான். அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது 3 ஸ்டேஜ் இருக்குது. முதல் ஸ்டேஜ், அந்த டாக்குமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணி 2 பார்ட்டிஸும் கையெழுத்து போட்டு இல்லை ஒரு யாருன்னா கை நாட்டு வைக்கிறது, அது மாதிரி போட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறது, அது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ், அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறது, கொடுக்கறது. மூணாவது ஸ்டேஜ், ரெஜிஸ்ட்ராரை இந்த டாக்குமெண்ட்ஸுக்கு ஒரு நம்பர் போட்டு ஸ்டாம்ப் டியூட்டிலாம் சரியாக இருக்கா, பார்ட்டிஸோட ஐடென்டிட்டி சரியாக இருக்கா, இந்த டாக்குமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்மையிலே அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா, பவர் இருக்கா, அதெல்லாம் பார்த்து அவங்க டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது மூணாவது ஸ்டேஜ். ஸோ இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது. சிவில் கோர்ட்டோட ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்னு பார்த்தோன்னா அது வந்து டு த ரூட் ஆஃப் த டைட்டில் வரைக்கும் போகும். அது பார்ட்டிஸ் வந்து சரியாக கையெழுத்து போட்டிருக்காங்களா, கைநாட்டு வச்சுருக்காங்களா, அதே மாதிரி ஒரு சில சாட்சியங்கள் ஆதாரங்கள் எதுனா அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் கோயல்ஷன் மூலமாக மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்களா, இல்லை இந்த பணம் போய் சேரலையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிவில் கோர்ட் ட்ரை பண்ணும். ரிட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹைகோர்ட் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷனில் பார்க்குறது என்னென்னா, இந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து சரியாக அந்த ப்ரொசீஜர் படி நடந்துட்டுருக்காரா, இல்லை அவர் எதனா தவறு பண்ணியிருக்காரான்றதை பார்க்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது சிவில் கோர்ட்டுக்கு முதல் 2 பார்ட்டுக்கு சிவில் கோர்ட்டுக்கு மட்டும்தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அதாவது
அந்த டாக்குமெண்ட்டை கையெழுத்து போடுறதுலேருந்து அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுற வரைக்கும் மட்டும் சிவில் கோர்ட்டுக்கு மட்டும்தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரார் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து சரியாக நடந்துட்டுருக்காரா இல்லையான்ற 3வது ஸ்டெப் இருக்குது பாருங்கள், அதுக்கு ரிட் கோர்ட்டுக்கு அதாவது ஹைகோர்ட்டுக்கும் சேர்ந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ரிட் மனு மூலமாகவும் அதை சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் ரிட் மனுவால் அந்த கேஸை அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை சேலஞ்ச் பண்ணது சரிதான். இதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. சிவில் கோர்ட்டுக்கு தான் அவங்க போகணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணி சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை வந்து அவங்க அப்ஹோல்டு பண்ணி அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அப்பீலை அலோவ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது.